ஹலோ மக்களே! கடந்த 20 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல அமெரிக்கா அவங்களோட ராணுவத்த இப்ப குவிச்சிட்டு இருக்கு. சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரி 28 தொடங்குன இந்த ஈரான் இஸ்ரேல் போர், இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அதாவது 3500 கடற்படை மெரைன்ஸ இப்போ யுஎஸ்எஸ் ட்ரிபோலி கப்பல் அங்க வந்து இறக்கியிருக்கு. இது ஒரு சாதாரண பாதுகாப்பு பணியா? இல்ல ஈரானுக்குள்ள புகுந்து ஒரு பெரிய கிரவுண்ட் ஆப்பரேஷன் நடத்த அமெரிக்கா போடுற பிளானா? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. இப்போ இந்த யூஎஸ்எஸ் ட்ரிபோலி பத்தி எல்லாரும் ஏன் இவ்வளவு பீதியா பேசுறாங்கன்னு பார்ப்போம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பெரிய கப்பல் மாதிரி தான் தெரியும். ஆனா ராணுவ மொழியில இதை லைட்னிங் கேரியர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஒரு சாதாரண ஏர்கிராஃப்ட் கேரியர்ல என்னெல்லாம் இருக்குமோ அந்த அத்தனை வசதியும் இதுல இருக்கும். முக்கியமா இதுல 20க்கும் மேற்பட்ட F-35B லைட்னிங் 2 போர் விமானங்களை வந்து ஏத்திட்டு வர முடியும். இந்த விமானங்கள் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். எதிரியோட ரேடார்ல கூட சிக்காம மின்னல் வேகத்துல தாக்கிட்டு போயிடும். அதனால தான் இதுக்கு மின்னல் வேக தாக்குதல் கப்பல்னு பேரு. இந்த கப்பல்ல மட்டும் சுமார் 3500 கடற்படை வீரர்கள் அதாவது மெரைன்ஸ் இருக்காங்க. இவங்க சாதாரண சோல்ஜர்ஸ் கிடையாது. 31வது மெரைன் எக்ஸ்பிடிஷனரி யூனிட் அதாவது MEUன்னு சொல்லுவாங்க. அந்த டிவிஷன்ல உள்ளவங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரே நேரத்துல தர வழியாவும் வர முடியும், கடல் வழியாவும் வர முடியும், ஏன் வான்வழி தாக்குதலையும் இவங்களால பண்ண முடியும். அதுல அவங்க ரொம்பவே கில்லாடிங்க. அதாவது ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் டீம் இப்போ ஈரானுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. சரியா சொல்லணும்னா மார்ச் 27 2026 அன்னைக்கு இந்த கப்பல் சென்ட்காம் பகுதியில் உள்ள அதாவது நம்ம மிடில் ஈஸ்ட் கடல் பரப்புக்குள்ள அதிகாரப்பூர்வமான என்ட்ரி கொடுத்திருக்கு. இது சும்மா ஒரு விசிட் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய வார்னிங் அப்படின்னு தான் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எல்லாம் பாக்குறாங்க. சரி, இப்போ கிரவுண்ட்ல என்ன நிலவரம்னு பார்ப்போம். பிப்ரவரி 28ல இருந்தே ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்ற பெயர்ல ஒரு பயங்கரமான அட்டாக் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் சும்மா இல்லாம ஒரு 11,000க்கும் அதிகமான வான்வழி தாக்குதலை வந்து இவங்க நடத்தியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை அட்டாக் நடந்திருக்கும்னு. இது ஏதோ ஒரு புதிய சின்ன மோதல் மாதிரி தெரியல, ஒரு முழு அளவிலான போர் அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானோட முக்கிய இடங்களை இவங்க குறி வச்சிருக்காங்க. அதாவது ஈரானோட 150க்கும் மேற்பட்ட நேவல் போட்ஸை அதாவது கடற்படைகளுக்கு உள்ள போட்ஸை வந்து அழிச்சிருக்கிறாங்க. ஏவுகணை ஏவுதளங்கள், அப்புறம் அது மட்டும் இல்லாம ரொம்ப ரகசியமா வச்சிருந்த அணுசக்தி ஆய்வு மையங்கள், முக்கியமா பிராச்சின் அப்படின்ட்டு சொல்லப்படுற அந்த ராணுவ வளாகத்தையே இவங்க தரமட்டமாக்கியிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. இப்போ அமெரிக்கா அவங்க கையில ஒரு புது ஆயுதத்தை எடுத்திருக்காங்க. அதுதான் PRSM பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசில். இது ஒரு அதிநவீன மிசில். இதுல வந்து ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, எதிரி நாட்டோட பார்டரை தாண்டி ரொம்ப ஆழமா உள்ள போய் புகுந்து துல்லியமான குறி வச்சு அடிக்கும். இதை இப்பதான் அமெரிக்கா முதல் தடவையா போர்க்களத்துல பயன்படுத்த போறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே ஓட்ட போடுறது தான் இப்போ அவங்களோட ஒரே பிளான். இப்போ எல்லாருடைய மனசுலயும் ஓடுற அந்த ஒரு பில்லியன் டாலர் கேள்வி என்னன்னா, அமெரிக்கா வெறும் மிரட்டலோட நிறுத்த போகுதா இல்ல உண்மையிலேயே ஈரானுக்குள்ள தரவழியா புகுந்து அடிக்க போகுதா அப்படின்றது தான். பென்டகன் வட்டாரங்களில் இருந்து வர தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இதற்கான ஒத்திகை போர் அதாவது வார் கேம்ஸை ஆல்ரெடி அமெரிக்கா வந்து செஞ்சு பார்த்துட்டாங்களாம். அப்போ அவங்க ரெடியாக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கார்க் தீவு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஈரானோட பலமே அதுதான். ஈரானோட 90% ஆஃப் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இந்த ஒரு தீவு வழியாக தான் நடக்குது. இந்த தீவை மட்டும் அமெரிக்கா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா ஈரானோட பொருளாதாரமே அவுட். இதை பத்தி வாஷிங்டன் போஸ்ட்ல கூட ஒரு அதிரடி செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது சவப்பட்டி வார்னிங். ஈரான் கொடுத்திருக்க சவப்பட்டி வார்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு ஹெல், நரகத்திற்கு வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்க வீரர்களுக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அமெரிக்க வீரர்கள் ஈரானுக்குள்ள கால் வச்சா அவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்க, வெறும் சவப்பட்டியில தான் போவாங்க அப்படின்னு ஈரான் ராணுவம் ரொம்பவே ஆவேசமா சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் ஒரு செஸ் கேம் ஆடுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு பக்கம் 15 பாயிண்ட்ஸ் அமைதி திட்டம்னு பேசிக்கிட்டு இன்னொரு சைடு நைஸா வந்து ஈரானோட மெயின் ஸ்பாட் மேல கண்ணு வச்சுட்டே இருக்கிறாரு. ட்ரம்ப் ஆட போற அந்த செஸ் கேம்ல அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? போர் இன்னும் பெருசா ஆகுமா இல்ல அமைதி திரும்புமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது டொனால்ட் ட்ரம்ப் அந்த மேக்ஸிமம் ப்ரெஷர் 2.0 பிளான் பத்தி தான். போன தடவை ஆட்சியில் இருந்தப்போ ட்ரம்ப் வெறும் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் மட்டும்தான் நம்பியிருந்தாரு. ஆனா இந்த 2026ல அவரோட பாலிசியே வேற. அமைதி வேணுமா? அப்போ பலத்தை காட்டு, அதாவது பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். இதுதான் இப்போ ட்ரம்ப்போட பாலிசி. வெறும் பேச்சோட நிறுத்தாம ராணுவ மிரட்டலையும் இப்போ ஒன்னா சேர்த்திருக்கிறாரு. ஒரு ரகசிய தகவல் என்னன்னா, வர்ற ஏப்ரல் 15க்குள்ள ஈரான் அவங்களோட யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நிறுத்தலை அப்படின்னா அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வார்னிங்கும் போயிருக்கான்.
இதனால தான் கார்க் தீவு பக்கத்துல அமெரிக்க படைகள் இப்போ குவிஞ்சிட்டு இருக்கு. ஈரான் இதை கேட்டு கண்டிப்பா நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கோ இந்த ஒரு நியூக்ளியர் ரிசர்ச்சுக்கோ தான் கிட்டத்தட்ட 20 to 30 வருஷமாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபைனலி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அந்த டெட்லைனுக்குள்ள. வார்னா துப்பாக்கி மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. அமெரிக்கா மெரைன்ஸ் இப்போ அவங்க கையில வச்சிருக்கிறது சுவிட்ச் பிளேட் 600 அப்படின்ற காமிகேஸ் ட்ரோன்ஸ். இது ஒரு தற்கொலை படம் மாதிரி தான். ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவனாங்க அப்படின்னா ஈரானோட தரைப்படையில போய் தரைமட்டமாக்க பிளான் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு சைபர் அட்டாக்ஸ், அதாவது ஈரானோட கரண்ட் அப்புறம் வந்து கம்யூனிகேஷனை கட் பண்ண ஸ்டக்ஸ்நெட் 2.0 அப்படின்ற ஒரு பயங்கரமான வைரஸை அமெரிக்கா ஏவிருக்கிறதா ஒரு பேச்சு ஓடுது. தரைப்படையில் உள்ள நுழையும் போது ஈரானோட ரேடார்கள் வேலை செய்யாம இருக்க இது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான். அமெரிக்கா உள்ள நுழைஞ்சிச்சுன்னா மற்றவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா என்ன? அதாவது ஈரானோட ப்ராக்சி அமைப்புகள் எல்லாம் அதான் இப்போ நடந்திருக்குது. நேற்று நம்ம வீடியோவில் அது டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதாவது ஏமனில் இருக்கிற ஹவுதிகள் அமெரிக்கா மட்டும் உள்ளே வந்தால் நாங்கள் ரெட்சியில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட்டை மொத்தமாக மூடிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. இது நடந்தால் உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்பும் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் மேலே 2000க்கும் மேற்பட்ட தாக்குதலை வந்து நாங்கள் வீச தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது அமெரிக்காவை ரெண்டு பக்கத்தில் இருந்தும் பயங்கர ப்ரெஷருக்கு கொண்டு வருது. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சவுதி அரேபியாவும் யுஏஇயும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய செக் வச்சுருக்காங்க. அதாவது எங்க நாட்டு வான்வெளியை பயன்படுத்தி நீ ஈரானை தாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா நிலப்பரப்பை நம்பாம அவங்களோட யூஎஸ்எஸ்எஸ் ட்ரிப்போலியும் யூஎஸ்எஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற விமானத்தாங்கி கப்பல்களை நம்பியிருக்காங்க. அந்த இன்டர்நேஷனல் கடற்பரப்பில் இருந்து அப்படியே தரப்படையை இறக்க இதுதான் அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி. இப்போ இந்த மேட்டரில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதாவது அமெரிக்கா உள்ள வர்றதை பார்த்து ரஷ்யாவும் சீனாவும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வந்துட்டாங்கல்ல. ரஷ்யா மெதுவா ஈரான் பக்கம் ஒதுங்குறாங்க. அமெரிக்காவோட அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானங்களை கூட ஈஸியா கண்டுபிடிச்சி சுட்டுதல்ல ரஷ்யா அவங்களோட S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரகசியமா ஈரானுக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு பேச்சு ஓடுது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலி. அது மட்டும் இல்லாம சைனா அவங்க சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, ஈரான் கிட்ட இருந்து எங்களுக்கு வர்ற ஆயில் கப்பலை கை வச்சா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா சைனாவோட பலாயிரக்கணக்கான ஃபேக்டரிங்க ஓடுறதே இந்த ஈரானோட எண்ணெயை நம்பி தான். சத்தம் அப்படின்னா வெறும் சத்தம் மட்டும் இல்லை, இப்போ அது ஒரு மன ரீதியான போராகவும் மாறிடுச்சு. அதாவது சைக்காலஜிக்கல் வார் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படி சொல்றேன்னா ஈரான் இப்போ புதுசாக ஒரு ஜெட் இன்ஜின் வச்ச ஷாஹிட் 238 ட்ரோன்களை வந்து பயன்படுத்துறாங்க. இது பழைய ட்ரோன்களை விட செம ஸ்பீடா போகும். அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே வேலையை முடிச்சுட்டு போயிருது. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா அமெரிக்க வீரர்களை பயமுறுத்த ஈரான் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற குட்டி குட்டி ட்ரோன்களை ராத்திரி மட்டும் பறக்க விட்டு பயங்கரமான சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்களாம். இதனால அமெரிக்க வீரர்களுக்கு தூக்கமே இல்லாம ஒரு விதமான மன உளைச்சல், அதாவது PTSDன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஏற்படுது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு பக்கம் ட்ரோன் அட்டாக், இன்னொரு பக்கம் பெட்ரோல் விலை தாறுமாறா ஏறுது. இது ஏதோ ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கிற சண்டை மட்டும் இல்ல, நம்ம வீட்டு கிச்சன் பட்ஜெட்டையே காலி பண்ண போற ஒரு போர். ஒருவேளை இந்த போர் இன்னும் 10 நாள் நீடிச்சுன்னா ஒரு பேரல் ஆயில் விலை $200 தாண்டும்னு கோல்ட்மேன் சாட்ச் கணிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு $200 தாண்டிரும். நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு புரியுதா மக்களே? அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அப்டேட் என்னன்னா ஈரான்ல இப்போ முக்கியமான நகரங்கள்ல இன்டர்நெட் மொத்தமா கட் ஆயிருக்கு. அமெரிக்காவோட சைபர் அட்டாக்ல இருந்து தப்பிக்க ஈரான் இந்த டிஜிட்டல் பிளாக் அவுட்டை பண்ணியிருக்காங்க. அதாவது நெட் இருந்தா தானே நீ உள்ள வந்து அட்டாக் பண்ணுவேன், நான் பப்ளிக் இன்டர்நெட்டுக்கே வரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பகீர் தகவல் என்ன அப்படின்ற மாதிரினா ஈரான் அவங்களோட யுரேனியத்தை 90% வந்து என்ரிச் பண்ணியிருக்காங்களாம். அப்படின்னா அவங்க அணுகுண்டு தயாரிக்க இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் ஆகும். இதனால தான் அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவ்வளோ அவசரமாக படைகளை அமைச்சு ஈரானை சுற்றி வளைச்சிட்டு வராங்க. ஆனால் ஈரான் கிட்ட இருக்கிற அந்த சைலண்ட் ட்ரோன் படைகள் தான் இப்போதைக்கு மிகப்பெரிய சவால். இந்த வீடியோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அதாவது ரஷ்யாவும் சைனாவும் உள்ளே வர்றது தான் இப்போ இருக்கிற பெரிய ட்விஸ்ட். இது ஒருவேளை 3ஆம் உலக போருக்கான ஆரம்பமாக இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் 15 பாயிண்ட்ஸ் அமைதி திட்டம்னு பேசிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் படைகளை குவிக்குது. எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. உங்களோட கருத்து என்ன? பெட்ரோல் விலை $200, ஆனா இந்தியா இதை எப்படி சமாளிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா கொடுக்கும். அடுத்த அப்டேட்டோட சீக்கிரம் வர்றேன். தேங்க்யூ, பபாய்.